அஸ்ஸலாமுஅலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பின்வீல் குக்கீஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஓவன் இல்லாமல் பேனில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1/4 கப் பட்டர் சேர்த்துக்கோங்க. மெல்ட்டான பட்டராக சேர்த்துக்கோங்க. அதில் 1/4 கப் பவுடர் சுகர், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து ஒரு விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக வரணும். இதில் 1/2 கப் மைதா, 1/8 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/8 டீஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு ஸ்பேட்சுலா வச்சு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கையில் பிசைஞ்சுக்கலாம். ஒரு டோ மாதிரி கொண்டு வரணும். இதில் 1 டீஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. எல்லா மாவும் சேர்ந்து வந்தாச்சு. இப்போ இது 2ஆ நம்ம டிவைட் பண்ணிடலாம். ஒரு பாட்டு இருக்கட்டும். இதை மட்டும் இப்போ நம்ம கவுண்டர் டாப்பில் வச்சு சப்பாத்தி கட்டையை வச்சு தேய்ச்சிடலாம். நல்லா தின்னாக தேய்ச்சிக்கோங்க. கீழே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஒட்டும். நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருந்தோம் இல்லையா, அதில் 1 டீஸ்பூன் கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதையும் சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா தேய்ச்சிருங்க. நான் ஆல்ரெடி தேய்ச்சிருக்க அளவே தேய்ச்சி மேலே வச்சிடலாம். இந்த மாதிரி தேய்ச்சி வச்சிருங்க. இப்போ 2ஐயும் நம்ம சேர்த்து தின்னா தேய்க்க போகிறோம். தேய்ச்சாச்சு. இப்போ ரோல் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இப்படி நம்ம ரோல் பண்ணி கட் பண்ணுறதுனால நமக்கு அந்த வீல் ஷேப் வரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிடணும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி. நான் ஒரு பிளேட்டில் கொஞ்சம் ஆயில் மைதா டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். சில்வர் பிளேட் தாங்க எடுத்திருக்கேன். இப்போ இந்த குக்கீஸை அது மேலே நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். எல்லா குக்கீஸையுமே அரேஞ்ச் பண்ணிடுங்க. கொஞ்சம் கேப்பிட்டு வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம குக்கீஸ் குக்காயில் கொஞ்சம் பெருசாக வரும். அதனால் இப்போ ஒரு பேனில் ஸ்டாண்ட் வச்சு மூடி ஒரு 10 நிமிஷம் ஹை ஹீட்டில் இருக்கட்டும். நல்லா ஹீட் ஆனவுடனே நம்ம செஞ்சு வச்ச குக்கீஸையும் அது மேலே வச்சிடலாம். வச்சு மூடி வச்சிருங்க. 25லேருந்து 30 நிமிஷம் ஆகும் பேக் ஆகிறதுக்கு. பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓவன் இல்லாமல் கடாயிலேயே சூப்பராக குக்கீஸ் தயார் பண்ணியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி, சாப்பிட்றதுக்கும் நல்லா அருமையாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். இது சாக்லேட் ஃப்ளேவர் இருக்கிறதுனால குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. என்னுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.